வணக்கம். நான் உங்கள் ராணி சுரேஷ். பார்ட் 2 பார்த்துடலாமா? அதாவது பிரிந்த காதல் பார்ட் 2 ஒரு மூவியோட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது இப்போ உள்ள படமும் இல்லாமல் அப்போ உள்ள படமும் இல்லாமல் மீடியமாக ஜில்லுன்னு ஒரு காதல் எல்லோரும் பார்த்துருப்பீங்க தானே? அதில் எவ்வளோ அழகாக அந்த பிரிந்த காதலை அழகுபடுத்தி அந்த மூவி அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது மனைவியான குந்தவிக்கு வந்து தெரிய வந்துடும். லவ் பண்ணது வச்சது காலேஜில் எல்லாமே அந்த டைரியை பற்றி தெரிய வந்துடும் இல்லையா? அப்போ 24 மணி நேரம் ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க. ரெண்டு பேரும் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துட்டு இவங்க போயிடுவாங்க. அப்போது 1 மணி நேரம் மட்டுமே எடுத்துக்குவாங்க. யார்? ஐசு 1 மணி நேரம் மட்டுமே எடுத்துக்கிட்டு அந்த நேரில் பார்க்கும்போது, இவங்களை நேரில் பார்க்கும்போது 2 பேரும் சந்திச்சுக்கும்போது, நான் வந்து அவரோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி ஜோதிகா சொல்லும்போது, அப்போ நான் யார் அப்படின்னு கேட்பாங்க. பழைய காதலி இல்லையா? காதலியை விட மனைவி அவங்க, தாலி கட்டினவங்க தான். அப்போ நான் யார்? கட்டளைனாலும் அது மனைவி ஸ்தானம் தான் அப்படின்றத நான் இன்னமும் அவருக்காக அவரை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் யார் அப்படின்ற மாதிரி, அப்போ நான் யார் அப்படின்னு கேட்பாங்க. அந்த வலியுடன் கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா? அதை சொல்ல முடியாது, சொல்லி அதை புரிய வைக்க முடியாது. அப்போ 1 மணி நேரம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லும்போது எனக்கு 1 மணி நேரம் போதுன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போவாங்க இல்லையா? அந்த லெட்டர்லேயுமே சொல்லியிருப்பாங்க என்னன்னு, அடுத்த ஜென்மத்திலாவது நான் குந்தவையாக பிறக்க வேண்டும், மனைவியாக, அப்போ தான் அடுத்த ஜென்மத்திலேயாவது மனைவியாக வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதில் அவ்வளோ காலேஜ் படிக்கும்போது அவ்வளோ பயத்தோட அவ்வளோ லவ் இருக்கும், ஆனாலும் ஒரு பயம் இருக்கும். இப்போது கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு விலகி போகிறப்ப, இப்போ போயிட்டு திரும்ப வர்றப்ப அவ்வளோ போல்டாக, அந்த ஐசு கிடையாது, அவ்வளோ போல்டாக அவ்வளோ இதாக வந்து நிற்கிற பொண்ணு. அந்த பயம்லாம் இல்லை. ஆனால் அப்போ அந்த கண்ணில் தெரிஞ்ச லவ், அந்த சந்தோஷம் இப்போ இருக்காது. போல்டாக இருக்கும், ஆனால் அந்த கண்ணில் கவலை தெரியும். இதுதான் பிரிந்த காதல் வந்து என்றைக்குமே வாழும். சேர்ந்த காதல் இன்று இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் பிரிந்த காதல் உயிருள்ள வரைக்கும் வாழும். அது அடுத்த ஜென்மமும் அடுத்த ஜென்மத்திலையாவது வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதுவே அடுத்த ஜென்மத்தில் வாழ்ந்த ஃபீல் தான் வச்சுக்கோங்களேன். பை.